Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பர் தான் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு போக வேணாம், மாடல் கொஷின் பேப்பராக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓவரால் 100 மார்க்ஸில் 14 1 மார்க்ஸ். ஸோ அந்த 1 மார்க்ஸும் வந்து எந்தெந்த மாதிரி பேட்டர்னாக ஃபஸ்ட்டு வந்து சினானிம்ஸ் கேட்பாங்க, அடுத்து ஆன்டனிம்ஸ், அடுத்து வரக்கூடியதெல்லாம் ஜென்ரல் பார்ட், அதாவது ஹோமோஃபோன்ஸ், சிங்குலர் ப்ளூரல், நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இல்லைனா கொஸ்டின் டேக், ஃபுல் ஃபார்ம், எக்ஸ்பான்ஷன், அது அப்ரிவேஷன்ஸ், அக்ரோனிம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் ஜென்ரல் பார்ட்டில் 14 மார்க்கில் வரும். ஓவரால் 100 மார்க்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 3 questions வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கு சினானிம்ஸும் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 3 ஆன்டனிம்ஸ். ஸோ 6 questions இதிலே கவர் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் ரைட் சஃபிக்ஸ் டு தி வேர்ட் அப்பியர். சஃபிக்ஸ்ன்னும் போது அந்த வேர்ட் ப்ளஸ் என்ன வரணுன்றதை நீங்கள் எழுதணும். சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்னால் பிஃபோர் த வேர்ட், ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பிஃபோர், அன்ஹாப்பி, ஸோ அன்னுன்றது ப்ரிஃபிக்ஸ் வேர்ட். அண்ட் தென் சஃபிக்ஸ் வந்து இப்போ அப்பியரன்ஸ், ஏஎன்சிஇ வரணும், அந்த வேர்ட் பக்கத்தில் வர்றது சஃபிக்ஸ். தென் ஹோமோஃபோன், சேம் சவுண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங். அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சூஸிங் த கரெக்ட் ப்ரிப்போசிஷனை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷனல் வேர்ப். 11 பார்த்தீங்கன்னா சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்ட் மூன் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட் கேட்டிருக்காங்க. மூன் லைட், ஓகேங்களா? அந்த மாதிரி சூஸ் த அப்ராப்ரியேட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இதோட கான்ட்ராக்ஷன், அதாவது கான்ட்ராக்டட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, ஹீ வுட்டோடது. அடுத்தது சூஸ் த வேர்ட், அதாவது அனாகிராம் ஃபார் த வேர்ட் எல்போ, அனாகிராம் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ராப்ரியேட் நான் ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் ஆஃப் வேர்பை கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் 14 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சினானிம்ஸ், 3 ஆன்டனிம்ஸ், அடுத்து வரக்கூடிய பார்ட்லாம் ஜென்ரல் பார்ட்டு. ஸோ இது வந்து உங்களால் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் ஆஃப் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ரிப்பீட்டடாக எழுதி பார்க்கும்போது நீங்கள் எந்த இடத்துல வந்து லேக் ஆகுறீங்க, அதாவது உங்களுக்கு எந்த பார்ட் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸா, கொஸ்டின் டேகா, லிங்கர்ஸா அப்படின்ற ஒரு இது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். Part 2 பார்த்தீங்கன்னா Section 1 answer any 3 of the following questions in sentence, 2 mark questions. 4 questions கொடுத்துருக்காங்க, அதில் எனி 3 நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து மேபி சைட் ஹெட்டிங் மாதிரி போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ஆன்சரை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து போம்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸா. செக்ஷன் 2ல் போம் ரிலேட்டட் கொஷின்ஸ், போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. திஸ் இஸ் ஆல்சோ 2 mark questions, 3 into 2 6 marks. ஆன்சர் எனி 3 questions போம் ஃப்ரம் போம். 4 questions கொடுத்துருக்காங்க, அதிலேருந்து ஏதாச்சும் 3 questions நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். 5 questions கொடுத்துருக்காங்க, சரிங்களா? போம் ரிலேட்டட் கொஷின்ஸை. ஸோ மெமரி போமை வந்து தரோவாக பார்த்துக்கோங்க, ஏன்னா கம்பல்சரி அதில் மார்க் மிஸ் பண்ணக்கூடாது நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3ல் ஆன்சர் எனி 3 of the following வந்து நமக்கு வந்து பங்க்சுவேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பங்க்சுவேஷனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப் ஆர் கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இதே வந்து ஆச்சரியமாக இருக்க மாதிரி இருந்தால் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க், இல்லை கொஷின் கேட்குற மாதிரி வந்தால் கொஷின் மார்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இது மாதிரி எழுதுனீங்கன்னா 1 mark கன்ஃபார்ம். ரிமைனிங் இருக்கக்கூடியது இன் பிட்வீனில் கம்மா வருதா, இன்வெர்டட் கம்மா வருதான்றதை நீங்கள் பார்த்துட்டு அந்த சென்டென்ஸ் படிச்சுட்டு நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எழுத சொல்லியிருக்காங்க. 26 ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் ஃப்ரேசஸ் அண்ட் அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க. 27 பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ அதை வந்து வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். நீங்கள் 4 questions கொடுத்துட்டு அதில் எனி 3 பங்க்சுவேஷன், சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அப்புறம் கிளாஸஸ் ஆர் ஃப்ரேசஸ், அடுத்து ரீஅரேஞ்ச் வேர்ட் இன் த கரெக்ட் ஆர்டர். நான் பங்க்சுவேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள், எனக்கு எதுவுமே அட்டன் பண்ண தெரியலை, அதாவது இந்த 3ல் ஒரு வந்து தெரியலன்னும் போது நீங்கள் அதில் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 1 mark உங்களுக்கு கிடைக்கும். செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்லோகன் ஃபார் சேவிங் வாட்டர்னு கேட்டிருக்காங்க. இதை ரோட் மேப் இன்ஸ்டெட் ஆஃப் இதை கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்ட் 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1, இது வந்து பேராகிராஃப் கொஷின், 5 mark questions. 4 questions கொடுத்துட்டு எனி 2 questions. பேராகிராஃப் கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க, பேராகிராஃபாக இருந்தால் பேராகிராஃபாக கொடுங்க, அப்படி இல்லையா ஸ்டார் மாதிரி போட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள், பாயிண்ட்ஸ் மாதிரி. ஸோ எனி 2 questions நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்ட் தென் செக்ஷன் 2 ஆன்சர் எனி 2 of the following in at most 10
10 lines, again 5 mark questions. போம்லேருந்து 2 questions கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு questions, அதாவது ரிமைனிங் 2 questions உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுவீங்க, டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு தான் நம்ம போம் படிக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் வந்து ஏதாவது லைன் ஃபஸ்ட்டு அந்த லைனில் என்ன இருக்குது வேர்டு, இதனால் இது பர்சானிஃபிகேஷன், இந்த வேர்ட்னால இது மெட்டஃபர், ஸோ இது வந்து ரிப்பிட்டிஷன், அசோனன்ஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கும் போதே படிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த வேர்டை ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். paraphrase the following stanza னா கொடுத்துருக்க போமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் paraphrase the following stanza. இதில் எந்த 4 கொஷின்ஸில் எது உங்களுக்கு கிளியராக தெரியுதோ அது மாதிரி எழுதலாம். அதே மாதிரி போம் பேராகிராஃப் கொஷின் எழுதுறீங்க அப்படின்னா சைட் ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் தரும்போது அதாவது நீங்கள் ஒரு போம் லைன்ஸை கொட்டேஷனாக தரலாம், இன்வெர்டட் கமாஸ் போட்டுட்டு. சரிங்களா? அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா மெமரி போம் ஆல்ரெடி படிக்கிறோம். ஸோ அந்த ஸ்டான்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது பேராகிராஃப் கொஷனில் அந்த போம் லைன்ஸை அங்கே கொட்டேஷன் மாதிரி தரணும், கோட் மாதிரி. Section 3, answer any one of the following 5 mark. So 37, rearrange the following sentences in coherent order. இது வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரியிலேருந்து 2 கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து அந்த கண்டென்ட் பேஸ்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து எது வந்து ஆர்டராக வரும்ன்ற மாதிரி நீங்கள் வந்து rearrange the sentence in coherent order. Or read the following passage and answer the question that follow. Question paragraph கொடுத்துட்டு அதிலேருந்து question கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர்ஸை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா, ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல் இன் எ வில்லேஜ். இது லெட்டர் ரைட்டிங். இதில் 4 into 5 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்று லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, இன்னொன்று அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, இன்னொன்று யூ ஆர் அ வாலண்டியர் இன் யுவர் லொக்காலிட்டி டு சர்வ் த பீப்புள் ஹூ ஆர் அஃபெக்டட் இன் ஃப்ளட், prepare a notice about the precautions to move to a safer place, notice making. அடுத்தது dialogue கேட்டிருக்காங்க. dialogue of 5 utterances between you and a man affected in the recent flood in your area. 43 பார்த்தீங்கன்னா, look at the picture and express your views on it about 5 sentences. இது வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு டாபிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அந்த டாப்பிக்கை எழுதிட்டு அதுக்கு அடுத்தது 5 சென்டென்சஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5 சென்டென்சஸ் பதில் ஒரு 7 சென்டென்சஸ் எழுதுங்க. அப்போ தான் வந்து ஒரு ஜஸ்ட் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். 7 சென்டென்சஸ் நீங்கள் எழுதும் போது மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. இதில் எனி 4 நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதணும். அடுத்தது இன்னொன்று 6 கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸ்பாட் த எரர். மேக்ஸிமம் இதை வந்து டச் பண்ணாத வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட். நான் வந்து கிளியர் மேம் இதில் வந்து 100% எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எனக்கு தெரியும் அப்படின்றவங்க மட்டும் இதை வந்து ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா மெமரி போம். இதில் கண்டிப்பாக அந்த 5 out of 5 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தரோவாக இருக்கணும். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா, டெவலப் த ஃபாலோயிங் ஹின்ஸ் இன்டு அ பேராகிராஃப். 8 மார்க் இது வந்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுங்க. சிம்பிள் சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி பேராகிராஃப் எழுதிருங்க. எது ஈஸியாக இருக்கோ அந்த ஹிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 47 பார்த்தீங்கன்னா, ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதே ஆஸ் யூஷுவல் பேராகிராஃப் ஈஸியாக இருந்தால் பேராகிராஃப் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லையா போம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, போம் லைன்ஸ் வந்து படித்து பாருங்கள். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களோட அசம்ஷனில் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு அதுக்கான ஆன்சர்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். எய்தர் பேராகிராஃப் ஆர் போம் கொஷின்ஸ். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நல்லா யோசித்து அதுக்கு அடுத்தது அந்த கொஷின் நம்பரை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சாய்ஸஸ் இருக்குது நமக்கு. ஜென்ரல் பார்ட்லேருந்து, கிராமர் பார்ட்லேருந்து, லெட்டர் ரைட்டிங்லேருந்து, எவ்ரிதிங். அதாவது நீங்கள் நிறைய
கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறேன், எப்போவுமே ஆவரேஜ் மார்க்ஸாக இருக்குது அப்படின்றவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.